ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நியூ சிலபஸ் பேஸில் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுக்க போகிறதுனா ஏலாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏலாதி பற்றி நம்ம ஃபுல் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கா ஏலாதி பாருங்கள். இந்த ஏலாதி பற்றி நம்ம நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. ஒருவேளை கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் இதில் மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏலாதி ஓகேங்களா. இப்போ ஏலாதி நமக்கு வந்து எங்கெங்கே கவர் ஆகுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ ஏலாதி பார்த்துட்டிங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இங்கே பார்த்துக்கோங்க. ஏலாதி இருக்கா, ஏலாதி வந்து 10th ஓல்டு புக்கில் ஏலாதி பலதைன்னு போட்டிருக்காங்க, அது வந்து கவர் ஆகுது. இப்போ 10th ஓல்டு புக் எடுத்துக்கலாம். இப்போது 10th ஓல்டு புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ 10th ஓல்டு புக்கா, அது நம்ம இண்டெக்ஸில் இப்போ பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஏலாதி இருக்கா, ஏலாதி வந்து 11வது பேஜில் இருக்கும். வந்து 11வது பேஜ் நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இதான் 11வது பேஜில் ஏலாதி அப்படின்னு நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க, நான் அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஏலாதி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏலாதி ஃபஸ்ட்டு பாடல் பாருங்கள். வணங்கி வழியொழுங்கி மாண்டர் சொல் கொண்டு ஓகேவா, நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் துணிந்து. ஓகேங்களா? அப்படின்னு என்னென்னா, பிறருக்கு பணியணும், நல்வழியில் நடக்கணும், அப்புறம் மானுட சான்ற அறிவுரை கேட்டோம், அவங்க அறிவுரை பின்பற்றியும், எல்லா நூல்களையும் படித்தோம், அதை ஆராய்ஞ்சோம், அப்படி இருக்கிற அப்படி வாழ்கிற மண்ணை வந்து எல்லா நூலும் போட்டபடி வாழ்வான். புரியுதா? அப்படின்னு அவன் போட்டபடி வாழ்வான் இந்த பாடல் சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா கணித மேதாவியார். ஓகேவா? அது கணித மேதாவியார். இப்போ சொல் பொருள் பார்த்துட்டிங்கன்னா வணங்கினா பணிந்து. இப்போ நம்ம யாராவது வணங்குறேன்னா என்ன பண்ணுவோம்? கீழே குனிஞ்சானே வணங்குவோம், இப்போ பணிஞ்சுனா வணங்குவோம், பணிஞ்சு. அடுத்து மாண்டார்னா மாண்புடைய, மான்னு இங்கே மான் இருக்கா, மான் வச்சுக்கோங்க. நுணங்கிய நூல் இருக்குன்னா இங்கே நூல் இருக்குது, பிடிச்சிடலாம். நூல்னு பிடிச்சிடலாம். நோக்கின்னா ஆராய்ந்து, அதை நோக்கிடா. இப்போ எப்படின்னா ஒரு செயல் பண்ணுறான்னா அதுலேயே தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பாங்க. அவன் பாரு அதுலேயே நோக்கி இருக்கான்டா அப்படின்னா அதை பற்றி அவன் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கான். புரியுதா? நோக்கின்னா ஆராய்ந்து. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்களேன். இலக்கண குறிப்பு பார்த்துட்டா நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை. புரியுதா? இரண்டாம் வேற்றுமை தொகை. நூலை நோக்கி ஐங்கிறது வருதா, ஐனா என்ன, இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து பழியில்லா மன்னன், ஈர்கட்ட இது மாதிரி பெயரச்சம். புரியுதா? பழியில்லா மன்னங்கிறது பெயரச்சம். புரியுதா? பழி இல்லா, புரியுதா, அவன் பழியே இல்லை. புரிஞ்சுங்களா? பழியில்லா மன்னன், ஈர்கட்ட இது மாதிரி பெயரச்சம். அடுத்து பிரித்தெறிதல் பாருங்களேன். பிரித்தெறிதல் இங்கே வந்து பிரித்தெறிதல் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழி ஒழுகி. புரியுதா? வழி ப்ளஸ் ஒழுகி, வழி ஒழுகி. இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாமா? அவரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோன்னா ஏலாதி ஏற்றர் வந்து இந்த கணித மேதாவியார். இவருக்கு வந்து கணித மேதர்னு ஒரு பெயர் இருக்குது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் வந்து சமண சமயத்துக்கு உரிய கொல்லமே உரிய 6 அறக்கருத்துங்களை சொல்லுவார். புரியுதா? அது 6 அறக்கருத்துங்கிறது அவுட் சோர்ஸில் இருக்கும். 6 அறக்கங்கள் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறாரு. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து திணைமாலை 150 நூலை ஏற்றியுள்ளார். புரியுதா? இது வந்து ஆசிரியர் குறிப்பு. அடுத்து அப்படி பார்த்துட்டோம்னா இப்போ வந்து நூல் குறிப்பு பார்த்தலாமா? இது வந்து 14 கீழ்க்கணக்கு நூல் ஒன்று ஏலாதி. இந்நூல் வந்து சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உள்ளிட்ட 81 பாடல் இருக்குது. புரியுதா? 81 பாடலாக கொண்டிருக்கு. இது வந்து 81 பாடல்னா வெண்பாக்களை கொண்டுள்ளது. புரியுதா? இது வந்து 4 அடியில் 6 அறக்கருத்துக்களுக்கு நூல்னு சொல்லுது. புரியுதா? 4 அடியில் 6 இதை சொல்லுது. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. எதனால் அருமருந்து போன்றது அப்படின்னா, அந்த ஏலக்காய் இருக்குதுல்ல, ஏலக்காய் தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்து மருந்து பொருள் பார்த்தா ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அதை வச்சு இலவங்கம், சிறுநாவப்பு, சுக்கு மிளகு, ஓகேவா, சுக்கு மிளகு, திப்பிலி ஆகியோட ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். இம்மருந்து இதெல்லாம் இருக்குல்ல, அந்த 5ஐயும் சேர்த்து அந்த 6ஐயும் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம உடல் பிணியை போக்கும். ஓகேவா? அது போலவே இந்த நூலில் ஒரு நட்கருத்து இருக்குல்ல, கற்போரின் அறியாமை அகற்றும். எதுனா இந்த பாடல் இருக்குல்ல, கற்போரின் அறியாமையை அகற்றும். எதுனா ஏலாதியோட பாடல் மொத்தமாக. இந்நூல் இதோட இதில் 59வது பாடல் வந்து நமக்கு பாடமாக தந்திருக்காங்க. புரியுதா? 50வது பாடல் எந்த பாடல்னா இப்போ இந்த வணங்கிய வழியொலிக்கு இருக்குல்ல, இது வந்து நமக்கு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்களா. சரி, அப்படியே புக் பேக் பார்த்தலாமா? புக் பேக் பார்த்துக்கோங்க. ஏலாதி 14 கீழ்க்கணக்கு ஒன்று. இப்போ கணித காலம் என்ன, 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருளின் பெயரில் அமைந்த இருநூல்கள் என்ன, திரிகடிகம், ஏலாதி. ஓகேங்களா? இது வந்து நூலுக்கு இந்தில் வரும், நோக்கி வாழ்க்கு இந்த வாழ் வரும், வான் நுனித்து. புரியுதா? அதெல்லாம் வரும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலாதியோட ஃபுல் அண்ட் ஃபுல் புக் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கணும்ல, அவுட் சோர்ஸ் பார்த்தலாமா? அவுட் சோர்ஸ்க்கு எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா சுரேஷ் புக் இருக்குங்களா, சுரேஷ் புக்கு தான் எங்கிட்ட அவுட் சோர்ஸ் இருக்குது. நான் அதிலிருந்து சொல்கிறேன். புரியுதுங்களா? வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அது ஆனால் ஈஸி தான். ஓகேங்களா? படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி அறநூறுகள்லாம் படிக்கிறது. இப்போ வந்து நம்ம அதில் என்ன படிக்கணும்னா ஏலாதி படிக்கணுமா?
அதில் ஏலாதி பார்த்துக்கோங்க. ஏலாதி பார்த்துட்டோம்னா இதில் வந்து ஏலாதி ஓகேவா. ஏலாதியில் அதில் ஆசிரியர் பேர் கணிதம் வேறு தெரியும், ஒரு கணிதம் இன்னொரு பேர் இருக்குது. சமணம் வந்து சமணர், காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு தெரியுமா. அடுத்து பாருங்கள் பாடல். பாடல் சிறப்பான தச்சபாரம் இருக்கா. மொத்தம் 81 வெண்பா சொன்னோன்னா பாவைகை வந்து எத்தனை சொன்னேன், பாவைக்கு வந்து வெண்பா சொன்னேன்னா வெண்பா கரெக்டாக புரிஞ்சுச்சா. பாவைக்கு வந்து என்ன சொன்னேன்னா வெண்பா சொன்னேன், வெண்பாவும் கரெக்டாக. படைப்பு வந்து அவர் ஆசிரியர் படைப்பு என்ன, தினைமாலை 150 அதுவும் புக்கில் இருந்துச்சா. அப்புறம் வந்து வேறு பெயர் என்ன, தமிழருக்கு அருமருந்து போன்றது வந்து இந்த ஏலாதி அதையும் சொல்லியிருந்தேன்னா புக்கில் இருந்துச்சா. அடுத்து பெயர் காரணம். ஏழாய் தான் ஃபஸ்ட்டு ஏலத்தை ஏலக்காய் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இது வந்து மருந்து பெயரான நூல் ஒன்று. அடுத்து பாருங்கள் ஏலம் தான் முதன்மையானது கொடுத்துருக்காங்களா. அடுத்து இலவங்கம் சிறுநாவற்பூ. இந்த சிறுநாவற்பூ அப்படின்னா தக்கோலம் நாக கேசரம் புரியுது. இது வந்து புக்கில் இல்லை, தக்கோலம் நாககேசரங்கிறது இது. அடுத்து சுக்கு மிளகு திப்பிலான 6 அருமருந்துகள் வந்து சேர்ந்து உடலை உடற்படி திருப்பது போன்று நூல் ஒவ்வொரு பாடலும் சொன்னா 6 அறங்கருத்துக்கள். அது வந்து புக்கில் இல்லை. 6 அறக்கருத்துங்களும் மனித உலகத்துக்கு உறுதி சேர்க்குன்னு போட்டிருக்காங்களா. இது வந்து 6 அறக்கருத்துங்களுக்கு அந்த இதுவும் இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4 அடிகளில் 6 அறக்கருத்துங்கள் இதுக்கு நூலுக்கு கூறுதா. 4 அடிகளில் 6 அறக்கருத்துங்களுக்கு கூறுதா. இந்நூல் அறக்கருத்துங்கள் அந்த நூலை கற்கிறாங்கல்ல, இந்த நூல் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் அருமையாக நீக்குங்கிறாங்க புரிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள் மல்லிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. இது வந்து அவுட் சோர்ஸு. மல்லிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் என்னென்னா ஏலாதி புரிஞ்சிச்சா. மல்லிகை சரக்குகளால் அழைக்கப்படும் வந்து ஏலாதி. அடுத்து மேற்கோள்கள் பார்த்துட்டோம்னா தாயை இழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி ஓகேங்களா. தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போய் இழந்தார் புரியுதா. இது வந்து மேற்கோள்கள். அடுத்து ஒரு பொதுவான குறிப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான குறிப்பு. கணினா ஜோதிடம், மேதாவியார்னா வல்லவர் இருக்குவா. இவர் வந்து அவுட் சோர்ஸு. அப்புறம் சமண சமயத்துக்கு உரிய கொல்லமை முதலான அரங்கருத்துக்களை ஏலாதில் வலியுறுத்தி கூறுகிறார். யார் சொல்கிறாங்க, கணித மேதாவியார் சொல்கிறாரு ஓகேவா. அடுத்து 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் வந்து கணித மேதாவியார் புரிஞ்சுக்கோங்க. 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா இந்த கணித மேதாவியார். அடுத்து உணவு கொடுத்து ஆதரிப்போம் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடலில் கூறும் நூல் என்ன நூல்னு கேட்டால் எந்த நூல், ஏலாதி ஓகேவா. அடுத்து உட்பிறவில் மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றவன கொடுப்போர் இப்பிறவில் புலவர போற்று மன்னம் வாழ்வார் புரியுதா. முற்பிறவில் கொடுக்குறவங்களாம் புலவட்டு வாழ்வாங்கிறாங்க. அடுத்து வணங்கி விளைவில் சொன்னோன்னா அந்த பாடல் பார்த்துக்கோங்க. அது வந்து எத்தனாவது பாட்டில் 59ஆவது பாட்டில் இருந்துச்சா. சொற்பொருள் வணங்கினா பணிது சொன்னா, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் சொன்னா, நுணங்கிய நூல்னா இன்னொரு நூல் சொன்னா, நோக்கினா ஆராய்ந்து இருப்பாங்க புரியுதா. இப்போ பொருள் தான் நம்ம அப்படியே பார்த்துட்டோம்ல. இப்போ அவ்வளோதான். இப்போ ஏலாதி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் டீட்டெயில் வந்து தெரிஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் புரியலனாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வர ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தெளிவாக எடுத்து தரேன். சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின். ஏலாதி வந்து ஓகேவா, ஏலாதி வந்து மொத்தம் எத்தனை வெண்பா இருக்குது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏலாதி மொத்தம் எத்தனை வெண்பா இருக்குது, கணித மேதாவியோட காலம் என்ன, அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.